இந்த கலண்டர்ல வந்துட்டுள்ள இதே பிளானிட்டரி பொசிஷன் தான் இதுல சின்னதா கொடுத்திருக்கு. அது இங்க கொஞ்சம் பெருசா காட்டி இருக்கு, அவ்வளவுதான். அதாவது பாருங்க, 6/7/2026 அன்னைக்கு காலையில முதல் உள்ள அன்னைக்கு பூருட்டாதி நட்சத்திரம் அன்னைக்குள்ள ஜாதகம் தான் இது. இப்ப பூருட்டாதி நட்சத்திரத்தில் என்று சொல்லும் போது சந்திரன் வந்து கும்ப ராசி தான் இல்லையா? அப்போ கும்ப ராசியில் பிறந்த ஒரு ஆளுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும், அது எப்படி பார்க்கிறது என்றால், இது வந்து அத்தன் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆளுடைய சந்திராஷ்ட வர்க்கம் தான். அத்தன் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆளுடைய சந்திர அஷ்ட வர்க்கம் தான் இது. சரி, நமக்கு வந்து இது வந்து டுடே ஜாதகத்துல காட்டியாச்சு, அது அப்படியே மறந்துடுவோம். இதை எடுப்போம். இது வந்து அத்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆளுடைய சந்திராஷ்டக வர்க்கம். உங்க ஜாதகத்தில் அஷ்டவர்க்கம் இல்லை என்றால் நீங்க கண்டிப்பா அது எடுக்கணும். அஷ்டவர்க்கம் இல்லாமல் பலம் சொன்னால் அது கரெக்டாக இருக்காது.